இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த போலி கரப்பான்பூச்சிங்க தொல்ல தாங்கவே முடியல. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. உள்ள பூந்து அந்த பசங்க நீட்டுக்காக அ இது போல கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து அ அந்த மினிஸ்டர வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க தமிழ்நாட்ல அத பத்தி பேசாம, ஜாதி கலவரத்தையும், இந்து, முஸ்லீம் பேசுறீங்க. அந்த அந்த கூட்டத்தில இருக்க பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு வந்து நாங்க எங்க தலைவர் தான் செஞ்சாங்கன்ட்டு டிஎம்கேவ பத்தி பேசின்னு இருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இந்த ரஞ்சித் என்னடான்னா, தலித்துங்கள் 8 பேரு அமைச்சரவையில வந்திருக்காங்களாம். நம்ப இவரு அவரு பேரு வேற மறந்துட்டேன். அவரு தலித்துன்னே தெரியாம இருந்தது. யாரு நம்ப ம் என்னப்பா அது? டக்குன்னு வரமாட்டேங்குது. ஆ ராஜ்மோகன் இருக்காருங்களா, அவரு மினிஸ்டர். அ அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவரு தலித்ன்னு அது நல்லது தானே. இவ்வளோ நாளா தலித்ன்னே தெரியாம ஒன்னோட ஒண்ணா தானே இருந்திருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு, அ என்ன 2 மாசத்துல எதுவும் பேசல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. அதுக்கப்புறம் படத்த பத்தி பேசின்னு கிடக்குறீங்க. ஜனநாயகன் வந்து இது. அது முக்கியமா உங்களுக்கு இங்க நீட்ட பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. படத்தையும், இதையும் ஏன் ஒண்ணு சேர்க்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎம்கே ஆட்சியில கூலி தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு கூலி படம் ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு எல்லா மினிஸ்டரும் போயிட்டு பார்த்துன்னு இருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் நெறைய சினி ஆக்டர்ஸ்லாம் என்ன காசு வாங்குறீங்களா? இல்ல என்ன என்ன எதுக்காக தான் நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. மக்களு இவ்ளோ காலம் அ ஆட்சி மாறுமான்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்தது. உண்மையாவே நான்லாம் வந்து டிவிக்கெல்லாம் வரோம்லாம் நெனச்சு கூட பார்க்கல. ஓகேங்களா? ஏன்னா எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தான் அப்படியே ஆட்சி புரியும். ரொம்ப காலமா. அது என்னன்னா, அந்த ரிசல்ட் வர அன்னைக்குலாம் கூஸ் பம்ப் மாரி ஆயிப்போச்சு. எப்படி அந்த இந்த மாரிலாம் ஒரு மாறும்டா அந்த ஜனநாயக நீங்க படத்த பத்தி போயிட போறீங்க. ஓட்டு உரிமையில நம்ம ஓட்டு போட்டு, "இதையும் மாறுமா?" அப்படின்னு ரொம்ப காலமா நான் ஓட்டு போடுற காலத்துலேருந்து யோசிச்சுனே இருப்பேன். ஒரு வேளை இவங்க ஆட்சியில இருக்கிறதுனால, இவங்க பொட்டிய மாத்திர்றாங்க, இதுவும் மாத்திர்றாங்க. அதனால தான் இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படிலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு வச்சு, ஒரு அதிசயம் நடந்த மாரி ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இது உங்களுக்கு பொறுக்கலையா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருங்கயா, கொஞ்ச நாள் இருந்து, அதுக்கு ஒண்ணு தொந்தரவு பண்ணாம, அது கூட அ வரணும். அதுக்கப்புறம் நெறைய இந்த பாப் சிங்கர்ஸு, மேடம் இவங்க அவங்களாம் எனக்கு நல்லா பிடிக்கும். அவங்கலாம் பார்த்தா இப்ப எதிர்த்து பேசின்னு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. தயவு செய்து போலி காக்ரோச்சுங்கலாம் ஒதுங்கி